எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இந்த உலக மக்கள் அத்தனை பேருமே நல்லபடியாக வாழணும், அவங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் தொடரக்கூடாது அப்படின்ற ஒரு பிரார்த்தனையோடு தான் நான் இன்றைக்கி இந்த செய்தியை நான் பதிவு பண்ண போகிறேன். அதாவது இந்த செய்தி என்னுடைய மனசை அப்படியே நொறுக்குன ஒரு செய்தியாக இருக்குது. என்னோடய மனசை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலக மக்களுடைய மனங்களுமே நொறுக்குன ஒரு விஷயமா இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலுமே காசா அப்படின்ற பேரை கேட்ட உடனேயே கல்லு நெஞ்சக்காரங்களுடைய கண்ணும் கலங்குது. அந்த அளவுக்கு கொடூரமான கொடுமையான இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. காசாவில் நடக்கிற படுகொலையை பற்றி தான் நான் சொல்கிறேன். நிச்சயமாக இதை எப்பேற்பட்ட மக்களாலுமே தாங்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிகழ்வாக இன்றைக்கி இந்த காசாவுடைய படுகொலை இருக்குது. எதுக்கு இந்த மாதிரிலாம் கொடுமை பண்ணுறாங்க, இல்லை என்ன காரணத்துக்காக பண்ணுறாங்க, ஏன் இவ்வளோ சித்திரவதை பண்ணுறாங்க, பச்சை புள்ளியில் போட்டு கொள்கிறாங்க, சாப்பாடு இல்லாமல் சாப்பாடை மண்ணை அள்ளி திங்கிது அந்த புல்லை காட்டுறது. ரஹ்மானே, இந்த மாதிரிலாம் ஒரு சித்திரவதை கொடுமை நிச்சயமாக எந்த நாட்டு மக்களுக்குமே வரக்கூடாது. அல்லா, நீ உன்புறத்துலேருந்து பேருதவி பண்ணி இந்த போரை நிறுத்தி இந்த மக்களை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு ரஹ்மானே. அதாவது இந்த மக்களுக்காக ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள மக்களுமே, எல்லா மக்களும் அல்லாட்ட துவா பண்ணுறது ஒரே விஷயமாக தான் இருக்குது. இந்த போரை நிறுத்தணும், இந்த மக்கள்கள் நல்லபடியாக வாழணும். எவ்வளோ மக்கள் உயிரிழந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே மக்கள்கள் காசால் உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவத்தை எந்த மக்களாலுமே மறக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான துயர சம்பவமாக இருக்குது இந்த காசாவுடைய சம்பவம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைச்சா நீ ஒரு நொடி போதும் இறைவனே, நீ கண்டிப்பாக இந்த போரை நிறுத்துறதுக்கு நீ அவங்களுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடு ரஹ்மானே. இந்த காசா மக்களை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு ரப்புல் ஆலமீனே. எவ்வளோ மக்கள், உலக நாட்டில் உள்ள மக்கள் பூரா கதறாங்களே, எல்லா மக்களும் கண்ணீர் சிந்துறாங்களே. இப்போ இவ்வளோ ஒரு கொடுமை நடக்குது ரஹ்மானே. அல்லா, நீ அந்த கொடுமையிலிருந்து மக்களை பாதுகாரு, காசா மக்களை காப்பாற்று ரஹ்மானே. உலகம் பூரா எல்லாரும் உங்ககிட்ட கையேந்தி துவாச்சு ரஹ்மானே. அதாவது தொழுது நோவு பிடிச்ச ஒன்றை மன்றாடி கேட்குற அந்த போரை நிறுத்தி அந்த மக்களுக்கு வாழ்கிறதுக்கு நல்ல ஒரு வழியை காட்டி ஆளா. உன்னை தவிர யாராலுமே உதவி செய்ய முடியாது. நீ ஒரே ஒருவன் உன்னால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். பாவிகளுக்கு தகுந்த தண்டனை கொடுத்துட்டு இந்த மக்களை காப்பாற்றி அதுகளுடைய இந்த வேதனையான அந்த வாழ்க்கையை மாற்றி அதுகள் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்கிறோமானே. ஒருவேளை சாப்பாட்டுக்காக இன்றைக்கி அந்த பெண்கள் இந்த செய்தியை நம்ம கேட்கும்போது நிச்சயமாக உடல்லாம் கூணி குறிய போகுது. ஒருவேளை சாப்பாட்டுக்காக என் கூட நெய்யறி நான் சாப்பாடு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய மக்கள் இன்றைக்கி காசால் உருவாகி இருக்கிறதாக நாம் பார்க்குறோம். நிச்சயமாக ஒன்றை தவிர யாராலும் உதவி செய்ய முடியவே முடியாது. யாழ்லா, நீ கண்டிப்பாக உதவி செய்தே ஆகணும். யாழ்லா, உலக மக்கள் அத்தனை பேருமே உன்ட்ட இவ்வளோ மனமுருக பிரார்த்தனை பண்ணி கேட்குறாங்க. யாருடைய பிரார்த்தனையாவது ஏற்றுக்கிட்டு ரப்புல் ஆலமீன் அந்த காசால் நடக்கக்கூடிய இந்த போரை நிறுத்திடு யாழ்லாம். உன்ட்ட மட்டும்தான் கேட்க முடியும், நீ மட்டும்தான் உதவி செய்யக்கூடியவன். ஏண்டா நீ படைத்த மக்கள், அதனால் உன்னால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். ஏன்டா உலக மக்கள் அனைவரும் உன்னுடைய அடிமைகள் தான். உன்னுடைய அடிமைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ரப்புல் ஆலமீன் உனக்கு தான் இருக்குது. எங்களால் என்ன செய்ய முடியும்? உன்ட்ட அழுது மன்றாடி கேட்கத்தான் எங்களால் முடியும். மக்களே, காசா மக்களுக்காக நாம் எல்லாரும் இன்னும் நிறைய பிரார்த்தனை பண்ணுவோம். நிச்சயமாக யாருடைய பிரார்த்தனையாவது அல்லாவுடைய அரசில் போய் விழுவோம். நிச்சயமாக அல்லா அந்த மக்களுக்கு நிவாரணத்தை கொடுப்பான். அவங்க மனசுகளோட வேதனைகளை அகற்றுவான். அவங்களும் எல்லா நாட்டுக்கார மக்கள்கள் மாதிரி சகஜமாக வாழக்கூடிய ஒரு நல்ல நிலைமையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கி தருவான். நம்ம தஹஜ்ஜத் வேலையில் இறைவன்ட்ட நம்ம கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் பேரருள் புரிந்து அந்த மக்களை பேணி பாதுகாப்பான். படுகொலை செய்கிறாங்கள அந்த பாவிங்க, அந்த மக்கள்கிட்ட இருந்து ரப்புல் ஆலமீன் காசா மக்களை காப்பாற்று ரப்புல் ஆலமீன். எதுக்காக இவ்வளவு வன்முறையும் வன்மமான செயலும் செய்கிறாங்க ரப்புல் ஆலமீன்? உன்னுடைய அடிமைகள் தான் அவங்க, நீ படைத்த மக்கள் தான். நீ என்றே அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது. அப்போ கூட அவங்க அந்த உயிர் போகிற நிலையில கூட அந்த பிள்ளைங்க நீ இருக்கிற, நீ பாதுகாப்ப அப்படிங்கிற நம்பிக்கையோடு உயிரை விடுறாங்க. யாழ்லா, அந்த வீடியோக்கெல்லாம் பார்க்க நேரும்போது நம்மளுக்கு நிச்சயமாக நெஞ்சு தாங்கல ரப்புல் ஆலமீன்.
அந்த செய்தியை நம்ம பார்க்கும்போது நமக்கு அப்படியே நம்மளுக்கு அறியாமல் கால்களாக ஒரு நடுக்கம் வருது. அந்த இடத்துல நாம் இருந்து பார்க்குறோம், யா அல்லாஹ் அவ்வளோ ஒரு கொடுமையே நடக்குது ரப்புல் ஆலமீனே. யா அல்லாஹ் அந்த மக்களுக்காக கையேந்தி துஆ செய்கிற ரப்புல் ஆலமீனே. காசா மக்களை காப்பாற்றுவாயாக. காசாவில் இப்போ போகிற நிறுத்திட்டாலுமே அது பழையபடி முன்னாடி இருந்த மாதிரி வாரதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு அப்போ அழிவு அந்த இடத்துல நடந்திருக்கு. அல்லாத அந்த மக்களுக்கு எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்து எல்லா மக்கள் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நாம் அல்லாட்ட மனமுருக நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்கள் இறைவா, காசா மக்களை காப்பாற்றுவாயாக. எங்கள் இறைவா, உலக மக்கள் அத்தனை பேரும் உன்கிட்ட மன்றாடி கேட்குறோம். எங்களுடைய துவாவனை ஏற்றுக்கொண்டு காசா மக்களை பேணி பாதுகாத்து அந்த மக்கள் நலமோடும் வளமோடும் வாழ்கிறதுக்கு ரப்புல் ஆலமீனே நீ உன்புறத்திலிருந்து கருணை புரிஞ்சு அந்த மக்களை பேணி பாதுகாப்பாயாக என்று கூறி என்னுடைய இந்த செய்தியை முடிச்சுக்கிறேன். இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்.